விவி விஷன் நேயர்களுக்கு வணக்கம். திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நாம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் பிரசாந்த் அவர்கள் பற்றியும், பிரசாந்த் தவறவிட்ட வாய்ப்பு, பிரசாந்த் ஏற்படுத்திக்கிட்ட வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த ஜீன்ஸ் படம் உருவான கதை பேசியிருந்தோம். அது இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. நீங்கள் அந்த சொன்ன தகவல்கள்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் அந்தகன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை நீங்கள் முன்கூட்டியே வேறு பார்த்துருப்பதாக கேள்விப்பட்டோம். அந்த படம் எப்படி வந்திருக்கு, அண்டு பிரசாந்த் அவர்கள் டாப் ஸ்டாராக இருந்தார். இன்றைய காலகட்டத்தில் அந்த அந்த இடம் சரிந்து போய்விட்டது. ஆனால் அவருக்கான புகழ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சவுத் சைடில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் அந்த எப்படி இந்த படம் கம்பேக் அமையுமா நம்புறீங்களா? சார் கண்டிப்பாக அமையும் சார். ஏன்னா அந்தகன் வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மேட்ரு சார். இது பிரசாந்த் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். அதில் இல்லை 2 பேர் தான் ரொம்ப ஹைலைட்டே. ஒன்று பிரசாந்த், ஒன்று சிம்ரன். சிம்ரன் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம்லிகர் பார்த்துருப்பீங்க. நல்ல டான்ஸர். அவங்கள மாதிரி டான்ஸர் ஹீரோயின்ஸ் இன்ன வரைக்குமே கிடையாது. அவருமையான டான்ஸர். சிம்ரன் ஒரு ட்ரீம் கேலாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லி கேரக்டர். அவங்களுக்கு ஆடியன்ஸே திட்டுவாங்க. ஆனால் அந்த திட்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட்டாக தான் அமையும். காரணம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு ஜேர்னியில் போவார். நல்லா காமெடி கலந்து அது பண்ணிட்டு போவார். இன்ட்ரோல் பிளாக் அப்போ ஒரு ட்விஸ்ட்டு. பட் அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று. இந்த ட்விஸ்ட்டில் தான் பிரசாந்த் யாருங்கிறத தெரிய வரும். சிம்ரன் நாங்கள் எமோஷனல் ஆவாங்க. சிம்ரனுக்கும் பிரசாந்துக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது செகண்ட் ஆஃப் மேட்ரு. தான் அப்போ அந்தகன் படத்தில் சிம்ரன் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்களா? மிகப்பெரிய ரோல். பரபரப்பாக பேசப்படும் பாருங்க. பிரசாந்துக்கும் சிம்ரனுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக வரும். அப்போ 5 வருஷம் பிரேக் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இந்த கோவிடு அது இதுன்னு சில பிரச்சனைகளை பண்ண முடியல. ஆனால் இந்த படம் பிரசாந்துக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதில் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. இதை கண்டிப்பாக பேசப்படும். 2வது கிளைமாக்ஸ் யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு கிளைமாக்ஸ் இருக்குது படத்தில். என்ன மாதிரியான கதைக்கலாம் சார்? ஏன்னா பிரசாந்த் தான் ஒரு லவ்லி பாயா, சாக்கோ பாயா, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் அப்படி சுற்றி வர ஒரு நடிகராக பார்த்துருக்காங்க. பட் இது என்ன மாதிரியான கதைக்கலாம்? இது அவருடைய இந்த திரையுலக பயணத்திலேயே ஒரு தனி ட்ராக். இது ஒரு பேனிஸ்டாக வர்றாரு. ஸோ பிளைண்டாக இருக்கார். அந்த பிளைண்டில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த சஸ்பென்ஸை உடைப்பாங்க. பலதரப்பட்ட ஒரு அந்த முக ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான அத்தனை ஹோப்புமே இதில் பிரசாந்துக்கு இருக்குது. அதை டைரக்டர் தியாகராஜன் அவரோட அப்பா தானே கூட. தியாகராஜன் அருமையாக வேலை வாங்கியிருக்கார். இப்போ அந்தகனை ரொம்ப ஆற போட்டிருந்தாங்க. ஆற போட்டிருந்தாலும் ருசியாக வந்திருக்கா சார்? கண்டிப்பாக ருசி சுட சுட தான் இருக்கும். அது அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போனாலும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான். அந்த மாதிரி தான் அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. அந்த ஜேர்னியும் அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்த்த எஃபெக்ட் அதில் இருக்கும் சார். அதில் நீங்கள் அந்த சீனுக்கு சீன் பார்த்தீங்கன்னா இது நடந்துருமோ அப்படின்னு நடக்காது, அப்படி நடந்துருமோ பார்த்தா அப்படி நடக்காது. அப்புறம் எப்படி தான் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அது நீ ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். அப்படி ஒரு சின்ன சின்ன லாக் வச்சு தான் கொண்டு போவாங்க மேட்டரை. இப்போ சமுத்திரக்கனி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவர் வந்து நிறையா இதில் கேரக்டர்ஸாக பார்த்துருப்பாங்க, வில்லனாக பார்த்துருப்பாங்க. இதில் 2மே கலந்து பண்ணியிருப்பார். சமுத்திரக்கனி, சிம்ரன், பிரசாந்த், இந்த 3 பேர் ட்ரையாங்கிளில் இருக்கிற காம்பினேஷன் தான் படமே. 3 பேருமே கலக்கியிருக்காங்க அதில் படத்தில். படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாமா? இல்லை பிரசாந்த் அவர்களுக்கு கம்பேக் கிடச்சிருச்சு, அவர் வந்து மீண்டும் ரேஸில் வந்துட்டார்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, ரேஸில் வரக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது கண்டிப்பாக. இந்த படம் அவருக்கு ஒரு லிஃப்ட் அமையும் கண்டிப்பாக. இது சக்ஸஸ் ஆகி ஒரு லிஃப்ட்டில் வந்தார்னா அடுத்த கட்டத்துக்கு அவர் போகும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணியே ஆகணும். ஒரு 3-4 படம் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா இன்றைக்கி இருக்கிற லிஸ்ட்டு இருக்காங்க இல்லைங்களா, விஜய், அஜித், தனுஷ், சூரியன்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே மிடில் வந்து நின்றுக்குவார் ஒரு அழகா. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சார் பிரசாந்த் அவர்களுக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ். இன்னும் சவுத்தில் பிரசாந்த் அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நீங்கள் அதை பற்றி சம்பவங்கள் எல்லாம் அனுபவங்கள் தான் இருக்கா சார்? சவுத்தில் அவர் ட்ராவல் பண்ணி போய்ட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் குரூப் நிறையா வந்துட்டு பிரசாந்த் வந்துட்டான்னு சொல்ல பார்க்கும்போது காரை விட்டு இறங்கி வந்துட்டார் சார். கூட்டம் நிறைய சேர்ந்துருச்சு. சரி, அந்த ரசிகர்கள் மத்தியில் அவர் எல்லாத்தையும் தோளில் கை போட்டு கை கொடுத்து பேசி, யாரும் கை கொடுக்கலாம் யோசிக்கவே மாட்டார். கிட்டக்க நின்று பேசி கட்டி பிடிச்சி தான் பேசுவார். வேறு அவ்வளோ அஃபெக்ஷனோடு இருக்குது. ஒரு அருமையான ஆர்டிஸ்ட், நல்ல குணம் உள்ள சார் பிரசாந்த். அவருக்கே அந்த சர்க்கிள் இடையில வந்ததுங்கிறது தான் உண்மையிலேயே தெரியாமல் ஒரு விஷயமா இருக்குது. பட் எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன் இருக்குது. ஒன்று டாப் ஸ்டார் அவர் காதல் இளவரசனா. இது வந்து கமலஹாசனுக்கு உள்ள பேர். காதல் இளவரசன் கமலஹாசன்பாங்க. அவர் உலக நாயகனாக மாறினதுக்கப்புறம் காதல் இளவரசன் வந்து பிரசாந்துக்கு தான் பொருத்தமாக இருந்துச்சு. அந்த பேர் அவருக்கு இருந்தது. அப்புறம் அது டாப் ஸ்டார்னு பேரை மாற்றி போனாங்க. அந்த
காதல் இளவரசனாக இருந்திருந்தால் அது அப்படியே கூட இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இந்த டாப்ங்கிற பேர் வந்து ஒரு டாப் போனதுக்கப்புறம் அடுத்து வந்து இறங்கி தானே ஆனுங்கிற ஒரு டாட் இருக்குல்ல சார். அதனால் அப்படி வந்து பட் இது ஃபேன்ஸுகளுக்கு வந்து சவுத்தில் போய் இந்த மாதிரி கொடுத்து பேசி வந்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணி என்ன வேணும் ஏது வேணும் இப்படி போகிறேன் சூப்பராக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணக்கூடியவர் ரசிகரில் வந்து தோளில் கைப்பட்டு அரவணைச்சு கொண்டு போகிறவர் சார். இன்ன வரைக்குமே இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டை எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள பார்க்குறதே கஷ்டம் சார். எக்ஸாம்பிள் போனால் வீடை தான் பார்க்கலாம், செக்யூரிட்டி இல்லேம்பாங்க, உள்ளே இருப்பாங்க இல்லேம்பாங்க, செய்வாங்க, பார்க்க முடியாது. இன்றைக்கி ரசிகர் இன்றைக்கி இருக்கிற ஒரு 5 லீடிங் ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும்னா அவங்களால பார்க்கவே முடியாது. எப்போயாவது ஷூட்டிங்கில் அவுட்டோரில் வந்தால் போனோம்னா கிட்டக்கையும் போக முடியாது. இப்போ பவுன்சர்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்க, ஒரு 10 பேரை. பவுன்சரை தான் செயின் மாதிரி கையை கட்டி நடுவில் கூப்பிட்டு போகிறாங்க வர்றாங்க. பட் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் இப்போ அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது சார். ஃபேன்ஸ் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கிடையாது சார். இந்த பவுன்சரை போட்டுட்டு ஃபேன்ஸை மீட் பண்ண முடியாமல், கை கூட கொடுக்க முடியாமல், பட் அதுக்கு மீறி இருக்காங்க. ஓகே, பிரசாந்த் வந்து அந்த லெவல் இல்லை சார். அவருக்கு வந்து ஃபாரினர்ஸ், வெளிநாட்டு ரசிகர்கள் வந்து இன்றைக்கும் அவருக்கு இருக்கிற அளவுக்கு கூட யாருமே கிடையாது. அந்தளவுக்கு இருக்காங்க. பிரசாந்தை பார்க்குறதுக்காகவே மலேசியா, சிங்கப்பூர், துபாயிலேருந்து ஒரு கேங்கே பரப்பிட்டு வரும் சார். இங்கே வந்தோன்னு தெரிஞ்சோன்னே வந்திருக்காங்கன்னு பிரசாந்த் கூப்பிட்டார், வீட்டில் ரிசீவ் பண்ணுவார். வீடு வந்து தேனாம்பேட்டில் பியூட்டிஃபுல்லான பெரிய பங்களா. அது வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி எல்லாம் கொடுத்து எங்கேருந்து வந்தீங்க எது வந்து பேசி பண்ணி அவங்களா போகிற வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார். போதுங்கிற அளவுக்கு பேசுவார். அரவணைச்சு ஒருத்தரை ரசிகர்களை கூப்பிட்டு போல பிரசாந்த் அடிச்சுக்க ஆளே கிடையாது சார். பிரசாந்த் அவர்கள் டாப்பில் இருந்தபோதும் சரி இப்போவும் சரி அப்படியே இருக்கார். அதில் மாற்றமே கிடையாது. ஒரு மனிதனுடைய அந்த இயல்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மாறாது. சில பேருக்கு மாறாது. தொட்டில் பழக்கம் சுருகாடு அது மாதிரி மாறாது. அவர் பார்த்தீங்கன்னாலே சிரிச்ச முகம், நீங்கள் போனாலே சிரிப்பார். சிரிச்ச முகத்தோடு தான் வர இருப்பார். வாங்கன்னு எந்திரிச்சுடுவார், அதில் கை கொடுப்பார், தோளில் கை போடுவார், உட்காந்து பேசுவார். அந்த கேட்டகரி அவருக்கு அப்போ இருந்தது, மிடில் இருந்தது, இப்போவும் இருக்குது. ஓகே, நல்ல குணம் படைத்தவர். அதனால் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப, ஏன்னா நீங்கள் பயணித்த அனுபவங்களுங்கும் போது அது ரொம்ப உணர்ச்சி. ஏன்னா அந்தளவுக்கு நான் பழகிருக்கேன். தியாகராஜன் சார்ட்டையும் பழகிருக்கேன், பிரசாந்த் கூடயும் நல்லா பழகி. மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா சார்? அவங்க மறக்க முடியாத அனுபவம் சார். நமக்கு இந்த இடையில கொஞ்சம் பிரேக் வரும்போது ஜீன்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது அஜித் சார் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். சங்கர் சார் அஜித்தை சொல்லாதனால பிரசாந்த் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் அவருக்கு இருந்ததுனால டார்கெட் போச்சு. தியாகராஜன் சாருக்கு வந்து ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ ஜாய் ஆலுகாஸ் பில்டிங் இருக்குது இல்லைங்களா டெய்னரில், அது வந்து 4 என்ட்ரன்ஸ் உள்ள ஒரு பார்ட்டு. ஈஸ்ட்டு ஃபேஸு, வெஸ்ட்டு, சவுத்து மட்டும் இவருடைய வியூவில் இருக்கும், பில்டிங் வியூவில். இந்த நார்த் ஃபேஸ் மட்டும் இருக்கிறது கவர்மெண்ட்டில் இபி ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அந்த மேட்டரை அதையும் வாங்கி இந்த இடத்த பண்ணோம்னா அவருடைய கனவு என்னென்னா, அப்போது ஜாய்லாஸ்க்கு முன்னாடி வந்து பிரசாந்தோடைய வீடாக இருந்தது, ஆஃபீஸாக வச்சுருந்தாங்க. அதை அப்புறம் ஒரு கட்டத்து ஜீன்ஸுக்கு அப்புறமேலே சங்கர் சார் இந்த ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸாக ரன் பண்ணார் இடையில கொஞ்சம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு தேனாம்பேடி வீடு கட்டி போனதுக்கு அப்புறமேலே இந்த இடத்த இடிச்சுட்டு ஒன்று பண்ணணுன்னு தான் பண்ணாங்க. அப்போ தான் சங்கர் சாரை வச்சு தன்னுடைய சொந்த படம் ஒன்று பண்ணணும், பேனரில் பண்ணணும்னு வந்து தியாகராஜன் ரொம்ப லைக் பண்ணார். அதான் ஜீன்ஸ் லைக் பண்ணுறது. பிரசாந்த் ஹீரோவை பண்ணால் நம்மளும் ஓன் ப்ரொடக்ஷனை பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அந்த டீனர் ஹோட்டலில் சார் இந்த இடத்துல வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டணுங்கிறது அவருடைய பெரிய ட்ரீம் சார். ஸோ தியாகராஜன் சார் அதுக்கு வந்து ஆர்கிடெக்டை சொல்லி ஸ்கெட்செல்லாம் போட்டு, ஸ்கெட்செல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ பில்டிங் வந்து ஸ்கொயராக இருக்குது, எல்லா பில்டிங்குமே அது ஃபுல்லாக ரவுண்டாக போகும். அப்படியே மொத்தம் ஒரு 10 to 12 ஃப்ளோர் சம்திங். இது அதில் 7வது மாடி 8வது மாடி ஃபுல் ஸ்விம்மிங் ஃபுல் கார் பார்க்கிங் ரவுண்டில் போய் அது ஒரு ஃப்ளோரில் நிற்கிறது மாதிரி செட்டப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டார். 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்குது சென்னையில். அப்போ இது நான் சொல்கிறது 97, 98 பீரியடு. அப்போது ஜீன்ஸுக்கு முன்னாடி இந்த விஷயம். அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் கட்டணும்னு நினச்சி தான் அவருடைய அந்த ஓன் ப்ரொடக்ஷனை வந்து பிளான் பண்ணார். பட்டு சங்கர் சார் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வேணான்னு சொன்னதுனால அவருடைய அந்த ட்ரீம் வந்து உடஞ்சி போனது. அதுக்கப்புறம் தான் வேறு சூழ்நிலை வந்துட்டு இப்போ ஜாய்லாசன் பில்டிங் கட்டியிருக்காரு. கிட்ட அந்த அவர் சொன்ன அந்த அனுபவம் வந்து இன்னும் மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்குது சார். இப்போ பேக் டு அந்த அந்தகன் வருவோம் சார். அந்தகன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. பிரசாந்த் அவர்களை ரேஸில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு நம்புறீங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்ரனும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறீங்க. அந்தளவுக்கு ஒரு ஆழமான கதாபாத்திரமாக இருக்கா? கண்டிப்பாக சார். பிரசாந்த் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஆக்ட் பண்ணியிருக்காரு வேறு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பிரசாந்துக்கு வந்து அவருக்கு ஒரு கம்பேக் தான் வந்து 100% அமையாது வாய்ப்பு நிறையா இருக்குது. இனி மக்கள் தீர்ப்பு தான் அது. ஏன்னா இது நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை தான் சொன்னது மாதிரி தான். சிம்ரன் பிரசாந்தும் பயங்கர காம்படிஷனில் பண்ண படம் சார். இது அருமையாக பண்ணியிருங்க. இதில் ஒரு காமெடி கலந்த கேரக்டர் ஊர்வசியும் பண்ணியிருக்காங்க.
ஊர்வசிக்கும் பிரசாந்துக்கு எப்போவுமே நல்ல ஒரு காம்போ இருக்குது சார். நீங்கள் மன்னவான்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊர்வசி வந்து அவ்வளோ அலப்பறை பண்ணியிருப்பாங்க. பிரசாந்த் வந்து ஹோல் காமெடியாக ஒரு பண்ண படம். கவுண்டமணிக்கும் ஊர்வசிக்கும் அடிதடி தகராறே நடக்கும் இந்த காமெடியில். டைரக்டர் ஒரு விஷயத்தை சொல்லிடுவார், கவுண்டமணி ஊர்வசி நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிருமே அப்படின்ட்டு அந்த டைலாக் போக எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டு பேசிட்டு போயிடுவார். ஊர்வசி வந்து டக்குன்னு ஆஃப் ஆகி நீங்கள் சொன்ன டைலாக் இது தானே, இதுக்கு மேலே ஒரு பிட்டை போடுறாரு அவர் அப்படின்னு ஊர்வசி கேட்பாங்க. அப்போ டைரக்டர் நான் என்ன பண்ணுறது, அவர் போட்டான்னு ஒன்றும் பண்ண முடியலையே, அப்போ நானும் ஒரு பிட்டை போடுங்க அப்படிம்பாங்க. ஊர்வசி போட்டுங்க, எனக்கு சீன் நல்லா வந்தால் போதுன்றாரு. ஸோ கவுண்டமணி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகும்போதுன்னா ஊர்வசி வந்து அடித்தோன்னு அவங்க ஒரு கொண்டு எடுப்பாங்க. ஊர்வசியெல்லாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது சார், அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ இந்த கவுண்டமணிக்கும் ஊர்வசி நடக்கிற விஷயங்கள் நிறையா. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு பண்ணுற பிரசாந்த் ஒரு கேரக்டருக்குள்ள காமெடி இது அல்லப்பறை பண்ணி மன்னவா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லான படம். அதில் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்தகன் வந்திருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்தகன். ஸோ அந்தகன் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுத்து அந்த நல்ல குணமிக்க ஒரு நல்ல நடிகரை மீண்டும் இந்த ரேஸில் எடுத்துகிட்டு வரப்போங்க, அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நீங்கள் பிரசாந்த் சாரோட நிறைய பயணிச்ச அனுபவத்தில் ஒரு அனுபவத்தை வந்து நீ பேசியிருக்கோம். வர வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.